காலையில் எழுந்த உடனே அம்மான்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தேன் என் சிஸ்டரு. அவங்க குழந்தைக்கு இன்றைக்கி பர்த்டே, செகண்ட் பேபிக்கு. வாங்க கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா உன்னை தான் முதல்ல பார்க்க வந்தோன்னு சொன்னாங்க. சரி உட்காருங்க. சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லைக்கா நாங்கள் கோவில் போனோம் சொல்லிட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தேன்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி தூக்கமும் தெளிஞ்சிச்சு. நானும் டிஃபன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாமே. என் பையன் அம்மா என்னம்மா ரெடியாக இருக்குன்னு எல்லாமே ரெடியாக இருக்குது சாப்பிடுன்னு சொன்னேன். பசங்க காலையில் டிஃபன் செய்யாத போது தான் சாப்பிட்ணும் சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கின்னு பார்த்தா நான் நிறைய சமைச்சிட்டேன். இட்லி, சட்னி, அதுக்கப்புறம் இந்த மினி அப்பம் ஒன்று பண்ணேன். தேங்காய் பால், அதுக்கப்புறம் மல்லிதான்னு ஒரு டிஷ்ஷு எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி பஃபே சிஸ்டம்னா நான் டைனிங் டேபிள் வச்சுட்டேன். யார் வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி போடுற வேலை மிச்சம். யார் வேணாலும் எது வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. சரி ஏதாவது வீடியோ பண்ணலான்னு மேலே போனால் அந்த காற்றுலேயே உட்காந்துச்சு. அவ்வளோதான், டைமே முடிஞ்சு போச்சு. வீடியோ எடுக்கல, எதுவும் எடுக்கல. இந்த விலாகே ரொம்ப நேரம் போச்சு. சரி இதே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என் பொண்ணு கொஞ்சம் கிளாஸ்க்கு போனாங்க. கிளாஸ்க்கு போகிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தேங்க. என்ன கிளாஸுக்குன்னு நான் அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். சாதிக்கும் போது எதுவுமே சொல்லக்கூடாது, முடித்ததுக்கப்புறம் சொல்லலாம் சொல்லிட்டு நான் என்ன கிளாஸுன்னு சொல்லலை. அவங்க முடித்ததுக்கப்புறம் அது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய்.